இருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்ணப்பாவோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் பண்ணணும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பல காரணங்களுக்காக இந்த படம் வந்து 27ஆம் தேதி ரிலீஸ் பண்ணும்போது ஏற்கனவே ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் தான் இது வந்து ஹைதராபாத்தில் பண்ணாங்க. அப்போ நான் வந்து சென்னையில் வந்து நம்ம பண்ணுற ஈவெண்ட் பண்ணாமல் இருந்தால் அது எப்படி இருக்கும்னு சொல்லி யோசனை பண்ணி நம்ம ஒரு ப்ரெஸ் மீட் நான் உங்களெல்லாம் சந்திச்சலாம் ஐடியா பண்ணேன். அப்புறம் விஷ்ணுகிட்ட சொன்னேன், என்ன அங்கிள் நம்மளே பண்ணிடலாம், நீங்கள் அதை ரெப்ரசென்ட் பண்ணிடுறேன்னு சொல்லி இங்கே யாரெல்லாம் வந்து எடிட்டர் இருந்தாங்க, சம்பத்ராம் இருந்தாங்க, அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருமே சகோதரர் சக்திகள் சார் இருந்தாங்க. ஸோ அவங்களாம் வச்சு நாங்கள் பண்ணிடுறோம், என்னதான் இருந்தாலும் கிளிக்ஸ் அண்ட் கிளாமர் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி விருப்பப்பட்டு நீங்கள் பார்த்துட்டு இருந்து நான் பார்த்தேன். ஏன்னா சில பேர் கேட்டாங்க, என்ன ஒன்று மதுபாலா வந்தாங்க வரலையான்னு கேட்டாங்க. இந்த மாதிரி கேள்வி வந்து கேட்டவங்களாம் இருக்காங்க, 3வது ரோல் உட்காந்துருக்காங்க. அதனால் நான் ஒரு ரெப்ரஸன்டேஷனாக வந்திருக்கேன். அதனால் அதெல்லாம் அடுத்த முறை அவங்க வந்து ரிலீஸ் ஆன பிறகு படம் வந்து ப்ரிவியூ ஷோ போட போதாச்சும் வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி அவங்களோட சொல்லிடுறேன். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒன்லைன் ஸ்டோரி தான். அது கண்ணப்பான்னு சொன்னால் ஒரே லைன் தான் ஸ்டோரி. காளஹஸ்தி ஈஸ்வரன்னா சிவபக்தர்களே ஒரு சிறந்த பக்தராக 63 நாயனார் ஒருவராக இருந்தால் கண்ணப்ப நாயனார். ஏற்கனவே கன்னடத்தில் வந்து ராஜ்குமார் சாரும் அப்புறம் வந்து இந்த ரெபல் ஸ்டார் கிருஷ்ணராஜு சார்லாம் அந்த படம்லாம் கண்ணப்பா தழுவிய கதைகள்லாம் பண்ணிட்டாங்க. இந்த கதையை வந்து விஷ்ணுவின் கோணம் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பிலீவர் நான் பிலீவர்கள் ஒரு போராட்டம் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். அதுக்கப்புறம் எப்படி அவர் வந்து ஒரு இவ்வளோ பெரிய சிவபக்தராக மாறினார், மாறியதுக்கு காரணம் என்ன தான் அந்த படத்தோட கரு. இது வந்து முதல்ல ஒன்று நான் சொன்ன மோகன் பாபு சாருக்கும் விஷ்ணுக்கு நான் வந்து வாழ்த்துக்களை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டிய அவசியம். ஏன்னா ஹெவன் ஆன் அர்த் அப்படின்னு சொன்னால் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, எங்கே வந்து இந்த சொர்க்கம் பூமி எங்கே இருக்குது அப்படின்னு தேடணும்னா நியூசிலாண்டை போய் செலக்ட் பண்ணாங்க. அப்பொழுக்கற்ற ஒரு பூமியாக தெரிந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இருக்கிறலாம் நேச்சுரல் கலர்ஸ்ன்னு சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம். இல்லை டிஏல கரெக்ஷன் பண்ணாங்க, கலர் கரெக்ஷன் பண்ணாங்க. அது ரொம்ப மினிமலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து அந்த நியூசிலாண்டில் ரோட்டர்வான்ற இடத்துக்கு போகும்போது ஒரு 10 நாள் ஷூட்டிங் போகலாம், 15 நாள் ஷூட்டிங் போகலாம், 20 நாள் ஷூட்டிங் போகலாம். 120 நாளுக்கு மேலே ஒரு வெளிநாட்டில் போய் படம் எடுக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நான் பொருட்செலவை பற்றி நான் சொல்லவில்லை, அந்த எஃபர்ட்டை சொல்கிறேன். ஏன்னா ஒரு செரீன் பியூர் பியூட்டிஃபுல் பிளேஸ் இப்படி தான் வந்து அந்த காலத்தில் இப்படி தான் இருந்திருக்கும் இந்த உலகம் அப்படின்னு நினச்சி அதை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முதல்ல அதே ஒரு பெரிய கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்ற படமாக தான் நான் அதை பார்த்தேன். நல்ல குளிர் தான். அந்த குளிரில் டிசிப்ளினோட அந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லி ஒரு 7000 ஏக்கர்ஸ் ஒரு இடத்த வந்து பார்த்து அங்கே சில செட்டுகள் போட வேண்டியதாக வார் சீன் எல்லாத்தையும் பண்ணுகின்ற அளவிற்கு சிறப்பாக வந்து பண்ணாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் மோகன் பாபு சார் அண்ட் விஷ்ணு மஞ்சு ஒரு எஃபர்ட். அந்த பிகைன் அவங்க பின்னாடி இந்த கேமராவுக்கு பின்னாடி இந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லணும். இல்லை ஆத்திரி சொன்னது மாதிரி, இப்போ சக்திவேல் சொன்ன மாதிரி சரி, சம்பத்ரா சொன்ன மாதிரி இதில் வந்து இந்த போராட்டம் வந்து ஸ்டார்டிங் வித் சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா அந்த சிறுவன் கல்லை தூக்கி எறியது கல்லுன்னு சொல்லி பராசக்தி போக ரசனங்களை பேசுகின்ற ஒரு காட்சி அமைப்பெல்லாம் அமைஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு இது வந்து சக்தி எப்படி வருது, இந்த கல் தானே இது, இதுக்கெல்லாம் பலிலாம் கொடுக்குறோமே அப்படின்னு ஒரு பெரிய மனப்போராட்டத்தில் இருப்பவர் தான் தின்னா. நம்ம கண்டப்பாக மாறுகிறார். நான் வந்து தின்னாவோட ஃபாதர் நாத்தநாடுவன் நடிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து பல முறை வந்து மோகன் பாபு சார் 13-14 வருஷமாக இந்த படம் பண்ண சார், அந்த படம் பண்ணுன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு பண்ண முடியாமல் போச்சு. ஆனால் இந்த கதை வந்த உடனேயே அது முகேஷ் குமார் சிங் வந்து மிகப்பெரிய அளவில் மகாபாரத்தை டைரக்ட் பண்ணி பெரிய அளவில் வெற்றி கொடுத்துருந்தார். அவர் இன்னொரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கார். மகாபாரதம் வந்து ஒரு 3000 கோடியில் பண்ணுன்றதுக்கு பெரிய ஆசையோட அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கார். அவர் கனவுகள் பலிக்கட்டும்னு சொல்லி அவரை வந்து செலக்ட் பண்ணி மோகன் பாபு சார் மகாபாரதம் வந்து ஹிந்தியில் வந்துச்சு, அவரை செலக்ட் பண்ணி கண்ணப்ப நாயனார் கதை எடுக்க சொன்னது வியப்பாக இருந்தாலும் சிறப்பாக எடுத்திருக்கிறான்னு சொல்லலாம். எனக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் அதில் வந்து இந்த கான்ஃப்ளிக்ஸ் பிட்வீன் மீ அண்ட் தின்னா, அதாவது விஷ்ணு, நான் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எடிட்டர் ஆந்திரிக்கு தான் தெரியும், சிறப்பாக நடிச்சிருப்போம், சிறப்பாக அமைஞ்சிருக்கோம். எதை வெட்டினார், எதை தூக்குனார், எதை சேர்த்தார் எனக்கு தெரியாது. நல்லபடியாக இருக்கேன்னு சொல்லிட்டார், அதே எனக்கு உத்தரவாக இருக்கிறேன். அதை சொல்ல முடியும். ஏன்னா இந்த மூவி இஸ் பிக், நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து அது இருக்கும்போது எந்த அளவிற்கு காட்சி தேவைப்படுகிறதோ அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அதுவும் இது ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய்குமார் வந்து
சிவன், காஜல், அப்புறம் பாருங்க மோகன் பாபு சார், மோகன்லால், பிரபாஸ், இதெல்லாம் வந்துச்சு. இவங்கெல்லாம் வந்து இன்டர்வல் இதெல்லாம் வந்த பிறகு இந்த படம் வந்து கடைசி 1 hour வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி ஆந்தனி சொன்னோம். உண்மையிலே சந்தோஷமாக இங்கே மட்டும் இல்லை, ப்ரீ ரிலீஸ் இவன்ட்லேயும் அவர் சொல்லிட்டு இருந்தார் அதை பற்றி. ஏன்னா அவர் தான் முழுமையாக பார்த்து எடிட் பண்ணி இந்த வார் சீனாக இருந்தாலும் சரி, காட்சிகளாக இருந்தாலும் சரி, லவ் சீனாக இருந்தாலும் சரி, எல்லாமே இருந்து பார்த்துருக்காரு. இதில் வந்து ஷெல்டன் சொல்லி யூஎஸில் வந்து கேமராமேன் ஷெல்டன், அவர் உதவியாளர் பிரபுதேவா, பிருந்தா மாஸ்டர் கொரியோகிராஃபி பற்றி, அப்புறம் வந்து கெச்சான்னு சொல்லிட்டு ஹாங்காங்கில் வந்து ஸ்டன் கொரியோகிராஃபர், அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல தரப்பட்ட யுக்திகள் நிறைந்த அனுபவம் மிக்க அவர்களை வைத்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இங்கேயும் அந்த விதத்தில் எந்த ஒரு குறை வைக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா அது கிவன் தேர் பெஸ்ட். அந்த உழைப்பு வந்து மிக அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிற படம். அந்த உழைப்புக்கு வெற்றி வரும்னு நான் சொல்கிறேன். இந்த படம் இப்படி ஓடும், அப்படி ஓடும், இவ்வளோ வசூல் செய்யணும் நான் சொல்ல தயாராக இல்லை. ஆனால் இந்த படம் ஒரு சிறந்த படமாக மக்கள் தெரிந்து கொண்டு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். காரணம் இப்போ வந்து சரித்திரத்திலும் சரி, இதிகாசங்களிலும் சரி, நாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சில கதைகளை நாம் சொல்ல மறந்து விடுகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாததை வந்து இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும்னா, இப்போ பொன்னியின் செல்வன்ற கதையை வந்து எல்லாரும் வந்து போய் பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு அதை வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. பொன்னியின் செல்வன் கதையை பற்றி எல்டர்ஸ்க்கு தெரிஞ்ச மாதிரி யங்ஸ்டர்ஸ் தெரியாது. அந்த யங்ஸ்டர்ஸை கொண்டு போய் ரீச் பண்ணணும்னு நினச்சி தான் நேரத்தில் அந்த படம் எடுத்துருப்பார். அதே மாதிரி கண்ணப்ப நாயனார் கதை, காளஹஸ்தி ஈஸ்வரருக்கு எல்லாரும் ஒரே லைனில் கதை சொல்லிடலாம். வலது கண்ணில் வந்து ரத்தம் வந்தது, உடனே கண்ணப்படிங்க வச்சார், அப்புறம் இடது கண்ணிலையும் வந்துச்சு, திருப்பி அது இன்னொரு கால் வந்து கட்டவரலாங்க வச்சு இடம் தெரியாமல் போயிடக்கூடாதுன்னு வச்சு பண்ணார் அப்படின்னு அது ஒரு லைன் ஸ்டோரி. பட் விஷ்ணு ஒரு கோணத்தில் பிஃபோர் பிகமிங் கண்ணப்பா, வாட் வாஸ் கண்ணப்பா, என்னவாக இருந்தார், ஒரு வேடனாக இருந்தவர் எப்படி வந்து மாறி சிவபக்தரானார்ன்ற கதை. அது ஒரு சின்ன லைனாக இருந்தால் கூட ஒரு ஸ்டோரி, ஒரு இமேஜினரி ஸ்டோரி, பேக் ஸ்டோரின்னு சொல்லலாம். அது வந்து விஷ்ணுவோட கோணத்தில் ரொம்ப நாளாக விஷ்ணு வந்து ஆர்டினரியாக வந்து இது பண்ணல. இது கான் டு ரிசர்ச். பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டது, இங்கெல்லாம் வந்து கண்ணப்பரை பற்றி கண்ணப்பா பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து ஒரு மிகப்பெரிய எஃபர்ட்டோடு எடுத்திருக்காரு. அந்த எஃபர்ட்டுக்கு நிச்சயமாக வெற்றி வரணும்னு நினைக்கிறோன்னா, அந்த உழைப்புக்கு வெற்றி வருவதற்கு உங்களுடைய அன்பு ஆதரவு இந்த திரைப்படத்துக்கு வேணும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோர் அப்படின்னு இங்கே சவுத்தில் இருக்கிற காளஹஸ்தியை சேர்ந்த இந்த கண்ணப்ப நாயனாரை பற்றி நம்ம அகில இந்தியாவுக்கு தெரியணும்னா இந்த கதை நிச்சயமாக போய் சேரணும். ரெண்டாவது பக்தி. ஏன்னா உங்களுக்கு 3 மணிக்கு மேலே வேறு ஒரு இதுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்தியை பற்றி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பேருக்கு பக்தி இருக்குன்றது இன்றைக்கி. இந்த பக்தியை வந்து எல்லோரும் வந்து ஜோசியர்கிட்ட போனால் தெரியும். போன உங்களுக்கு அம்மாவுக்கு டைம் இப்போ சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா நீங்கள் அது மாதிரி போய் பார்ப்போம். போய் கோயிலுக்கு போகிறோம்னு சொன்னால் அடிக்கடி ஒரு தினமும் போய் கோயில் போகிறதோ, தினமும் சாமி கும்பிட்றதோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு துன்பமான நிலையோ, ஒரு கஷ்டமான சூழ்நிலையோ, பிரச்சனையாக இருக்கும், நிச்சயமாக கோயில் போவோம். ஒரு ஜோசியர் போய் பாரு, என்னங்க என்ன சொல்கிறது கட்டம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க. அதெல்லாம் போய் வந்து ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை மேலும் மேலும் சொல்லி, அதுவும் சிவபக்தி அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்தியை பற்றி ரொம்ப அழகாக இருக்கு ஜென்ரேஷனுக்கு. இறைவன் ஆம்னிபோட்டன்ட், ஆம்னி பிரசன்ஸ், மே இட் பி ஜீசஸ், மே இட் பி அல்லாஹ், ஆர் மே இட் பி சிவா, மே இட் பி முருகன் அப்படி இருக்கும்போது கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் நம் வழக்கப்படி அதை வந்து கடவுளை வந்து நம்ம துதித்து வணங்கி நம்ம செயல்பட்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்லுகின்ற கடமையாக இருக்கு. பல பேர் பார்த்தீங்கன்னா இப்போ காலத்தின் ஓட்டத்தில் பொருளாதார அடிப்பில் உயரும் போது நான் சொன்னேன், இப்போ ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் கூட காந்தி யாருன்னு கேட்டாலும் கேட்டுருவாங்க. ஏன்னா நவ் தேர் ஸோ பிஸி மேக்கிங் மணி, எக்கனாமிக் க்ரோத், தேர் க்ரோத் இன் லைஃப். அவங்கள சொல்லி குற்றம் இல்லை. எல்லாத்தையும் இதை தெரிஞ்சுக்கிட்டா என்ன அவசியம், எதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருந்து இந்த மாதிரி கலை உலகத்தில் இருக்கும்போது கலை மூலமாக, ஒரு சினிமா மூலமாக, இப்போ வந்து உதாரண சக்தி சொன்ன மாதிரி பொன்னியின் செல்வன் எல்லாரும் பார்க்கணும், இதை வந்து பிரம்மாண்டமாக திரையில் சொல்லும் போது அந்த கதையை போய் பார்க்கின்ற ஆர்வத்தை தூண்டும் போது அதை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்வார். இந்த மாதிரி கண்ணப்ப நாயனாரை பற்றி இந்த திரைப்படத்தை பார்த்த ஓஹோ இப்படி ஒரு பக்திமான் இருந்திருக்காரா சிவபக்தவன் அப்படின்னு தெரிகிற அளவுக்கு இந்த படம் இருக்கும். ஆனால் பக்தி என்பது அவரவர்கள் மனதிலே தோன்றுகின்றது தான். அந்த பக்தி பரவசோடு இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு படமாக இது அமையும் சொல்லி இந்த படத்தை உங்களுடைய ஆதரவோடு, மக்கள் ஆதரவோடு இந்த படம் வெற்றியடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். அதே சமயத்தில் ஆடியன்ஸ் வந்து எந்த படத்தை பார்த்தாலும் உங்களுடைய வியூ
உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் தியேட்டர் உள்ளே உட்காந்துக்கிட்டு மொபைலில் மச்சான் உள்ளே வந்துடாதுரா படம் நல்லா இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி சொல்கிறனால என்ன ஆகிடுதுன்னா உங்கள் வியூ மேபி டிஃப்ரெண்ட். இங்கே இருக்க சில ஆடியன்ஸ் வந்து பிரபாஸ் இருக்கான்னு படம் பார்க்க வந்திருக்கலாம், சில பேர் மோகன் பாபு இருக்கான்னு படம் பார்க்க வந்திருக்கலாம். ஸோ உங்கள் வியூவில் இந்த படம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையன்றதை அவங்கவுங்க போய் திரையரங்குக்கு போய் ரிலீஸ் ஆகிற எந்த படமாக இருந்தாலும் அவங்க வியூவுக்கு விட்டுட்டிங்கன்னா இந்த திரையுலகம் சிறப்பாக இருக்குன்னு கூறி வரைக்கும் தந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறி இந்த கண்ணப்பா திரைப்படம் சிறப்பாக வருவதற்கு அந்த தயாரிப்பாளர் மோகன் பாபு, விஷ்ணு, இதில் உழைத்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். அதுவும் எடிட்டர் ஆந்தனி பற்றி சொல்லி ஆகணும். வெரி டெடிக்கேட்டட் ஒர்க்கர். 24/7 இந்த படத்துக்கு எவ்வளோ உழைச்சிருப்பான்னு எனக்கு தெரிஞ்சானா அது பெரிய படம். அதை வந்து டு பிரிங் இட் டு ஒரு சிம்பிள். அவரே சொன்னார் லென்த்து மாதிரி தெரியும் ஆனால் இருக்காதுன்னு அவரே சொல்கிறாரு. 6 படத்தை எடிட் பண்ணியிருக்காங்க. நான் எங்கே இருக்கேன்னு தெரில. அது இல்லாட்டி எடிட்டர் ஆந்தனி வீட்டுக்கு நான் நிச்சயமாக சென்று அவருடன் காஃபி சாப்பிட்டு வரேன். வேறு ஒன்றும் நல்ல ஒரு படத்தை, இந்த முயற்சி கடுமையான முயற்சி, அந்த முயற்சிக்கு படம் எடுத்திருக்கோம்னு சொல்லலாம். அந்த முயற்சி வெற்றி பெற உங்களுடைய வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹைதராபாத் போயிட்டு வந்தேன். முருகனை நூல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். என் கழுத்தில் வந்து எல்லாமே இறைவனை வச்சுட்ருக்கேன். இறைவனை வணங்குகின்ற நான். அதனால் அங்கே நான் போகிறதுக்கு வந்து பாஸ் வந்து விவிஐபி பாஸ் வந்து வர சொல்லி நான் போக முடியல. வர இயலாததுக்கு வந்து ஒரு பதிவு செய்து அனுப்பியிருந்தேன். பார்த்திருப்பீர்கள் அன்பு தோழர் என்று நினைக்கிறேன். யாருக்கும் நன்றி சொல்லணும். இந்த படத்தை இங்கே தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் எனக்கு அண்ணன் சொல்லலாம், என்னன்னு சொல்ல தெரியல, பட் சரத்குமார் சார் ரொம்ப குட் ஃப்ரெண்ட். இந்த படம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பற்றி சொன்னோன்னா ஒரு 3 ட்ராக் இருக்குது இந்த படத்தில். ஒன்று வந்து இவன் வந்து கடவுளே இல்லைன்ற மாதிரி இருக்கிறவன் எப்படி வந்து ஒரு கடவுள் பக்தனா மாறுறான்றது அது ஒரு ட்ராக்கு. இன்னொன்று வந்து ஒரு சின்ன லவ் ட்ராக் ஒன்று ஓடுது. அதே சமயத்தில் ஒரு வார் ட்ராக்குன்னு சொல்லி யாரோ வந்து இந்த வில்லேஜ் அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு 3 விஷயம் ஓடுது. ஸோ அதனால் படம் வந்து மேபி சில பேர் லெங்க்த்தாக இருக்கலாம்னு தோணலாம், பட் ஸ்டில் அதை ஃபீலே ஆகாது. ஏன்னா அந்தளவுக்கு கிரிப்பிங்காக 3 விஷயம் போயிட்டுருக்கு. இதில் முக்கியமான ரோல் சரத் சார் பண்ணியிருக்காரு. அது வந்து விஷ்ணு அவங்க ஹீரோட அப்பா பண்ணியிருக்காரு. சூப்பராக நடிச்சிருக்கார் சார். பார்த்தா இன்னும் ஒரு 25 years அந்த மாதிரி தான் இருக்கார் சார். அவங்க பார்க்கும்போது 2 பேர் அப்படியே தூக்குவார். அப்படியே ஒரே ஒரு இதில் அப்படியே தூக்குவார். அப்படியே நிச்சயமாக ரியல் ஷாட், எந்த இது ரோப் கீப் எதுவுமே கிடையாது, ரியல் ஷாட் அப்படியே தூக்குறாரு. ஸோ பார்த்தோன்னே ஃபோன் வச்சு சார் சூப்பர் ஃபேன்டாஸ்டிக் அப்படின்ட்டு அவ்வளோ யூத்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஆஸ் ஐ டோல்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி, இந்த படம் வந்து பிகினிங்லேருந்து ரொம்ப நல்லா இருக்கு. படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கதை நல்லா ஓடுது. பட் இந்த கடைசி 1 hour, அந்த கடைசி 1 hour தான் முக்கியமான கதை. எப்படி அவன் மாறுறான்றது அந்த கடைசி 1 hour ப்ரில்லியண்ட்டாக வந்திருக்கு. ஒரு கிறிஸ்டினாக இருக்கிற நானே சொல்கிறேன், அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக வந்திருக்கு. அண்டு ஃபைனலாக ஒரு டியர்ஸ் வரும், அந்த ஃபீல் வரும் உங்களுக்கு. அண்டு கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி நல்லா நீங்கள் ஹெல்ப் பண்ணி பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லா படத்துலேயும் ஒரு மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. நீங்கள் ப்ளஸ்ஸை மட்டும் போட்டிங்கன்னா தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.